ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு கர்ட் ரைஸும் மஷ்ரூம் பெப்பர் மசாலாவும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். ஸோ இது எப்படி பண்ணுறது நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா பண்ணுறதுக்கு நான் இங்கே 75 to 80 grams ஆஃப் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ 2 பேருக்கு பண்ணுறதுனால இங்கே நான் ஒரு பெரிய தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் 4 பேர் பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ மஷ்ரூம் இதுவே போதும் 4 பேருக்கு. ஸோ இது எப்படி பண்ணுறது இந்த வீடியோ நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். ரெண்டுமே நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம மஷ்ரூம் வெட்டும்போது இந்த இதை வெட்டிடுங்க. வெட்டிட்டு பெருசு இதெல்லாமே இந்த மாதிரி 2 வெட்டிடுங்க. இந்த சிறுசா உள்ளதெல்லாம் 2 வெட்ட வேணாம், அப்படியே வச்சிருங்க. பேன் சூடானோன்னா இப்போ என்ன பண்ணலான்னா 1லேருந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இங்கே நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு மோஸ்ட்லி கிரவுண்ட்நட் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சின்ன சின்னதாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே என்னென்னா வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடுங்க. ஓகேவா? இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா 1லேருந்து 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இங்கே நான் 2 பேருக்கு பண்ணுறேன். இதே நீங்கள் 4 பேருக்கு பண்ணுறீங்கன்னா 3 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. அது தாராளமாக அது பற்றும். இங்கே நான் 2 பேருக்கு பண்ணுறதுனால 2 ஸ்பூன் நான் போடுறேன். ஏன்னா இந்த ரெசிபிக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே வெங்காயம் நம்மளுக்கு ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வெங்காயமும் இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதோடு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இது 3ம் சேர்ந்தே நம்மளுக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்சர் ஒன்று கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உண்மையிலே உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 பேருக்கு பண்ணுறதுனால இந்த மசாலாவே போதும். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மசாலாவிலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவே நல்ல ஒரு டேஸ்ட் மாதிரி ஆயிரும் மசாலா போட்டோன்னே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இங்கே நான் செமி கிரேவியாக தான் பண்ண போகிறேன், அதனால் தண்ணி நான் கம்மியாக தான் ஊற்றுறேன். நீங்கள் நல்லா ரைஸுக்கு குழம்பு மாதிரி வைக்கணும்னா நீங்கள் 2 டம்ளர் தண்ணி கிட்ட நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இங்கே 2 பேருக்கு பண்ணுறதுனால 1 ஸ்பூன் மட்டும் தான் உப்பு போடுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சிருந்த மஷ்ரூமை நம்ம இதில் போட்டுருவோம். போட்டுட்டு மஷ்ரூமை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மேக்ஸிமம் மஷ்ரூம் ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே நல்லாவே வெந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க மஷ்ரூமை. ஏன்னா இப்போ நான் நிறைய மண்ணாக இருக்கும், அது எல்லாமே கரெக்டாக க்ளீன் பண்ணி இது பண்ணால் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணால் ஒரு 5 to 6 மினிட்ஸ் அப்படி இந்த மசாலாவோட வச்சுருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஓகே, அதே மஷ்ரூமே நல்லா சுருங்கிடும். அதே மாதிரி மஷ்ரூமும் தண்ணி ஊட்டுரும். அதனால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது தான் நல்லாயிருக்கும் இது. ஓகேவா?
ஸோ 5 to 6 minutes கழித்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலையை போட்டுருங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே நான் செமி கிரேவியாக தான் நான் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கர்ட் ரைஸும் இதுவும் பண்ணுறதுனால செமி கிரேவியாக தான் பண்ணுறேன். நீங்கள் ரைஸும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நீங்கள் பண்ணுங்கள். மோஸ்ட்லி லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் பெப்பரும் அதுக்கப்புறம் ஜீரகமும் சேர்ந்து ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இல்லாதவங்க நீங்கள் பெப்பரும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் மசாலாவே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா போட்டுடலாம். நான் இங்கே வந்து 2 ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் காரமாக தான் நீங்கள் சாப்பிட போகிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேஜில் நான் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் மோஸ்ட்லி ரெடியாக இருக்குது. இது வந்து ரைஸை விட சப்பாத்திக்கு தோசைக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ரைஸுக்கு நீங்கள் வேணும்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து பேச்சுலருக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட மொத்த ரேட்டே வந்து 100 rupees தான். இதை வச்சு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து தயிர் சாதம் வச்சுருந்தேன். ஸோ தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தான் இதை நான் பண்ணியிருந்தேன். இது எனக்கு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 20 to 25 minutes தான் ஆச்சு. அதோட கம்மியாக தான் ஆச்சு எல்லாம் வெட்டி நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெப்பர் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து கரெக்டாக எனக்கு காரமாக வேணும்னால 2 ஸ்பூன் கிட்ட நான் போட்டேன். ஸோ இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரைஸுக்குன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி குழம்பு மாதிரி பண்ணிக்கோங்க. மற்றபடி இது வந்து தோசைக்கும் சப்பாத்திக்கும் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.